அவன் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்கெல்லாம் வந்து வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் நான் இப்போ அவன் தனியா ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவன் நேத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அவனை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க செத்துட்டு இருக்கோம். இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றான். என்னையே அவன் போ சொன்னான். என்ன அதுக்குதான் நான் வெளியில வந்ததே. முக்காவாசி என்னை யாருக்கோ எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான் அந்த நைட்டு. அவன் வந்து பொண்டாட்டின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வரன், அவர்கிட்ட காட்டினா. அப்புறம் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா. இந்த மாதிரி ஒய்ஃபுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா. அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நைட்டு தான் தெரிஞ்சுது. அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, உங்க பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா, அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சது எதுக்காகனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான். அதுல இருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க மீதி எதுனா பேசுனீங்கன்னா நாங்க ஜாதி கலவரத்தை தூண்டி உங்க மேல திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த தெய்வ செயல் கையில டேட்டோலாம் இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு எனக்கு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் போயா மொழி டேட்டோ, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்க இந்த கட்சியில டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்து போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே இப்ப கூட என்னால முடியலன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான். அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே துன்புறுத்த ஆரம்பிச்சான், பாலியல் வன்கொடுமை பண்ணி.